வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் பார்க்க போகிற தலைப்பு ரொம்பவும் உணர்ச்சிகரமானது. அதே சமயம் பல விவாதங்களை கிளப்பக்கூடிய ஒன்று. அதுதான் கருணை கொலை அல்லது யூத்தேனேசியான்னு சொல்லலாம். ஒருத்தர் தாங்க முடியாத வழியால் துடிக்கும் போது அவருக்கு மரணத்தை பரிசாக கொடுக்கலாமா? இதோட வரலாறு என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த யூத்தேனேசியாங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. யூ அப்படின்னா நல்ல, தேனட்டோஸ்னா மரணம், அதாவது நல்ல மரணம்னு அர்த்தம். பழங்கால கிரேக்கத்திலையும் ரோமிலையும் குணப்படுத்த முடியாத நோயால் அவதிப்படுறவங்களுக்கு விஷம் கொடுத்து அவங்க கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வழக்கம் இருந்திருக்கு. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் தான் இது ஒரு சட்டப்பூர்வமாக விவாதமாக மாறுச்சு. 1870 வருஷத்தில் சாமுவேல் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் தான் நோயாளிகளின் வலியை போக்க மார்பின் போன்ற மருந்துகளை பயன்படுத்தி அவங்க உயிரை பிரிக்கலாம்னு முதல்ல முன்மொழிஞ்சாரு. ஆனால் 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லரின் நாஜி படைகள் ஊனமுற்றோர்களையும் நோயாளிகளையும் கருணை கொலைங்கிற பேரில் கொடூரமாக கொண்டுச்சு. இந்த முறையை உலக நாடுகளுக்கு இடையில ஒரு பயத்தை உருவாக்குச்சு. நவீன காலத்தில் 2002 வருஷம் நெதர்லாந்து நாடுகள் தான் உலகத்திலேயே முதலாக கருணை கொலை சட்டப்பூர்வமாக்குச்சு. அதை தொடர்ந்து பெல்ஜியம், லக்சம்பர்க் போன்ற நாடுகள் அனுமதி கொடுத்தாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அருணா ஷான்பாக் அப்படிங்கிற செவிலியரின் வழக்கு ரொம்ப முக்கியமானது. 42 வருஷம் கோமாவில் இருந்து அவரோட வாழ்க்கையை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் 2011 பாசிவ் யூத்தேனேசியா, அதாவது சிகிச்சை அளிக்காம மரணத்தை ஏத்துக்கிற முறையை சில நிபந்தனைகளோடு அனுமதிச்சது. கருணை கொலைங்கிறது ஒரு மனித நேயமா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஒரு பக்கம் வலியில்லாத மரண உரிமைன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் உயிரை எடுக்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.